ஆனா அவரு நீங்க ஏன் சார் தற்கொலை பண்ணிக்கணும்? எனக்கு அவருக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். விஜய் நல்லவர் தான். அது எதுக்காக தெரியுமா? கான்ட்ராக்ட் போட்டு காசை வாங்கிட்டு குடும்பமும் சரி. ஆமாங்க, டிவோர்ஸே ஆகுது. அத வச்சு அதுக்காக சமாதானம் பேசதான் விஜய் அந்த பொண்ணு அவரை விடாத வரைக்கும் இந்த பொண்ணு கல்யாண கோலத்துல வந்து மீடியாளுங்க அவளையும் அவ இந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். இதை நான் எவ்வளவோ சொன்னேன். காவிரியோட அம்மா சொன்ன வார்த்தையை நம்பிக்கிட்டு காசுக்காக என்ன வேணாலும் பண்ண போலையே. அனுப்ப மாட்டாங்களா? உயிரோட இருக்கணும். பேசி ஹலோ சார், நான் வளசரவாக்க இன்ஸ்பெக்டர் நிமிஷம் கேக்குறீங்க. வெண்ணிலான்னு ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து யாரும் ஏமாத்தல. சும்மா யாரோ ஏதோ சொல்லிட்டா நீங்க அவ்வளவு ஈஸியாலாம் வெளியில வர முடியாது. உங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை நீங்க சொல்லுங்க சார். இந்த விஷயம் இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த கோயிலுக்கா இல்ல ஸ்டேஷனுக்கா? நீங்க நேரா கோயிலுக்கு வாங்க. சொன்னல வா வா அன்பே. சம்பந்தி, விஜய் ஒத்துக்கிட்டானா? அப்ப நான் இருக்கேங்க. அவசியம் இல்லாத நான் அவன் கணக்கு பகையாளியாவே தெரியணும். ஐயோ, கௌரவமா தான் பேசுறேன். போன வைங்க. பேசிக்கீங்க. தேவையில்லாம மீடியாலாம் வர வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர்தான் உலகம் வெண்ணிலா இருப்பா. தம்பி வெண்ணிலா கட்டத்துல தாலி கட்ட சொல்லுங்க சார். அது போதும் சார் எங்களுக்கு. சார் இருங்க சார். என்ன சார் நீங்க உங்க தரப்பு சொல்லுங்க. உங்களுக்கு எதிராக சார் போகும். எல்லாம் லைவ்ல போயிட்டு இருக்கு. அம்மா போதுமா? பொண்ணு லவ் பண்ணது உண்மைதான். கல்யாணம் பண்ணி எங்க போனானே தெரியல. அப்ஸ்காண்ட். ஒரு வருஷம் ஃபுல்லா தேடி அலைஞ்சு இவளே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் என்ன வீட்டுல விட்டேன். நீங்களே சொல்லுங்க சார். விஜய், நானும் உன்னை விட்டு அப்படியே ஓடி போனேன். என்னோட சித்தப்பா உங்களை வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னாரு. சிவில் கேஸ் நினைச்சா கிரிமினல் கேஸ் இருக்கும் போல. சார் சார் இருங்க. என் அப்பா போன், அம்மா போன், ஏன் போன் எல்லாத்தையுமே உங்க சித்தப்பா பிடிக்க வச்சிட்டாரு. பெரிய சம்பவம் பண்ணிருக்க போல. நான் டிரைவர் கூட உன் சித்தப்பாவோட ஆளு. அவங்க மிரட்டி எங்களை கூட்டிட்டு போனாங்க. ஊருக்கு போய் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நான் இவனுக்கு உதவி பண்ண வந்தா இவன் எனக்கு எல்லாம் போச்சு. உங்களுக்கு பாவமா தெரியலையா? கொஞ்சம் இறங்கி வாங்க தம்பி. தம்பி ரோஜிக்கு அது இல்லாம தான் இப்படி வந்து எல்லாரும் முன்னாடி நின்று நியாயம் கேட்க வேண்டியதாயிடுச்சு. தம்பி இப்போ உனக்கு அது எல்லாருக்கும் தெரியும். மீடியா ஆளுங்க எல்லாருக்குமே தெரியும். தம்பி நீங்க தாலியை மட்டும் கட்டுங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஆரம்பிச்சிருமே. வா இவனா. என்னடி தனியா தான் வந்தியா? நான் நல்லா தான் இருக்கேன். இங்க நடக்கிற திரும்பவும் வீட்டுக்கு யாராவது வந்து பிரச்சனை பண்ணாங்க. வெண்ணிலாவுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேக்குறான். தொல்லையால இருக்கு. விட்டு வேடிக்கை பாக்குறதுல அப்படி என்னடி சந்தோஷம் இவங்களுக்கு எல்லாம்? அங்க நடந்த கூத்தை எல்லாம் பாத்துட்டு கையோட என்னையும் வீட்டுக்கு போன்னு துரத்தி விட்டுட்டாடி. எக்ஸிபிஷன் போயிருக்காரு. அவர் வரது தெரிஞ்சுதான் உன்னை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு விவசாயே இல்லை இவளுக்கு. எங்க காட்டு. என்கிட்ட எவ்வளவு சொன்னோம். எதையாவது காதல வாங்கி தர பானத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஒரு வழி பண்ணாம இப்ப பாருங்க பேசிட்டு இருக்கிறத படம் பிடிச்சி அதே இப்ப திரும்பவும் மைக்க தூக்கிட்டு கூட்டமா இங்கேயும் வருவாங்க பாருங்க. இருக்க மாட்டேன். இது பின்னாடியே வராருல, பேசாம. அவ எழுந்திருக்கா. ஏய், அவ பேரு வெண்ணிலாடி. இங்க பாரு, அவ அப்பா ஒரு பொம்பளை புள்ள பாவம் நமக்கு எதுக்குன்னு பாக்க. ஆனா அந்த வெண்ணிலா இங்க பாவம் பாக்குறது தேவையான தோணுது. காவேரி தான் வேணும்னு அழுத்தமா முடிவு பண்ணிட்டோம். பேசாம நம்ம சேர்த்து வச்சிருவோண்டி. எனக்கும் மனசுக்கு அதான் யோசனை சரியா வரும்னு உனக்கு தோணலையா? எதுவா இருந்தா நீ என்ன யோசனையிலே இருக்க? நானா ஏன் எனக்கு இப்படி படபடப்பாவே இருக்கு? போன் பண்ணி கேட்கலாமா? மேடம், விஜய் சோஷியல் மீடியால வேற மாதிரி போட்டுருக்காங்க மேடம்.